ஹாய் ஹலாமி! இது உங்க ஃபிக்ஷன் வேர்ல்டு. நான் உங்க அமி ஃபேமிலில ஒருத்தர். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம ஜாங்குக்கோட ஒரு ஒன் ஷாட் தான். ஒரு அமித் செல்லக்குட்டி வந்து கேட்டிருந்தாங்க. ரிக்வெஸ்ட் ஒன் ஷாட். மை மேன்ஸ் சோல்ஃபுல் டச். ஓகே. இந்த எஃப்எஃப் வந்து எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியல. தென் எனக்குமே ஸ்டோரி லைன் கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. ட்ரை பண்ணியிருக்கேன். என்னோட பெஸ்ட்டை நான் ட்ரை பண்ணியிருக்கேன்னு நம்புறேன். தென் உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே? ஓகே. நம்ம இப்போ எஃப்எஃப்குள்ள போலாம். ஸ்டோரிய ஸ்டார்ட் பண்ணா ஒரு பெரிய மேரேஜ் ஹாலு செம்ம லக்ஸூரியஸாக அண்ட் செம்ம பெருசாக இருக்குது. அங்கே நிறையா பெரிய பெரிய விஐபிஸ் அண்ட் ஆக்ட்ரஸ் அண்ட் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு மாதிரி அந்த ஹாலே கச்ச 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 கச்சான்னு இருக்குது. இப்போ அப்படியே பிரைடோட ரூமுக்கு போனால் நீங்கள் அந்த ரூமில் வேறு யாருமே இல்லை. மேரேஜ் ட்ரெஸ் மட்டும் போட்டுட்டு அப்படியே மிரர் முன்னாடி உட்காந்துருக்கீங்க. இன்னும் உங்களுக்கு மேக்கப் எல்லாம் போடலை. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அழகாக இருக்கீங்க அந்த ட்ரெஸ்லேயே. பட் உங்கள் முகத்தில் கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லை. நீங்கள் அப்படியே அந்த மிரரை பார்த்துட்டே இருக்கீங்க. அவ்வளோதான் இல்லை, எல்லாமே முடிஞ்சு போச்சுல்ல. யாருக்குமே என் மனசில் என்ன இருக்குன்னு கேட்கணுன்னே தோணாதில்ல. என்னை பெற்றவங்களும் இப்படி தான் இருக்காங்க, எல்லாருமே இப்படி தான் இருக்காங்க. எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா எதுவுமே கேட்க மாட்டுறாங்க. அவங்க இஷ்டத்துக்கு என் வாழ்க்கையில் முடிவு எடுக்கிறாங்கல்ல. நான் ஃபேனான்னு சொன்னால் கூட இப்போ ஒன்றுமே பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்கேன். என் தலையெழுத்து ஏன் தான் இப்படி இருக்குதோ அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ டக்குன்னு டோர் ஓப்பன் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்டு, பையன் ரெடி ஆகிட்டியா பாருடா, நீ மேக்கப் இல்லாமலே எவ்வளோ அழகாக இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சேர் இழுத்து உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு, வயன் 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 நான் இன்னைக்கு காயை பார்த்தேன் அண்ட் ஜாக்சன் கூட பார்த்தேன், அப்புறம் சோஜன், நிறைய பேர் பார்த்தேன்டி, லிசா, ஜெனி, ஜிசோ எல்லாரையுமே பார்த்தேன். ஆனால் எல்லாருமே ரொம்ப கேஷுவலாக இருக்காங்கடி, ஜாலியாக பேசுனாங்க தெரியுமா. நான் போய் செல்ஃபி கேட்டேன், அவங்க உடனே எடுத்து கொடுத்துட்டாங்க. முக்கியமாக நம்ம ஹேண்ட்ஸம் லீடர், நம்ம ஆரம்ப பார்த்தா அவர் ஒய்ஃபோடு இருந்தாலும் நான் போய் பேசினதும் ஜாலியாக பேசினார். அவங்க ஒய்ஃப் கூட நல்லா பேசுகிறாங்கடி. தென் 2 பேருமே கப்பலாக எனக்கு செல்ஃபியெல்லாம் எடுத்து கொடுத்தாங்க தெரியுமா. நீ ரொம்ப லக்கிடி, அந்த ஃபேமிலியில் போய் வாழ போகிற. ஐயோ எனக்கு அப்படியே ஹாப்பியாக இருக்கு. வயன், ஏதாவது ஈவெண்ட் இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன்னா என்னை மறக்காமல் கூட்டிகிட்டு போயிடு. உன் புண்ணியத்தில் நான் அவங்க கூடலாம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறேனே அப்படின்னு சொல்கிறா. இப்போ நீங்கள் அப்படியே அமைதியாக இருக்கிறீங்க. நான் எவ்வளோ எக்ஸைட்டாக பேசிகிட்டு இருக்கேன், என்னடி இப்படி உட்காந்துருக்க. எவ்வளோ எக்ஸைட்டாக இருந்தா அதுக்கு நான் என்னடி பண்ண முடியும், எனக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் இல்லையே. பையன், என்னடி பேசுகிற, என்னாச்சு உனக்கு. எனக்கு இந்த மேரேஜில் விருப்பம் இல்லை. என்னடி, என்ன விளையாடுறியா பையன், என்னடி இப்படி பேசுகிற. அது ஜங்குக்டி. யாராக இருந்தா எனக்கு என்னடி, என்னை பற்றி உனக்கு தெரியாதா. என் நிலைமை என்ன, என் மனநிலை என்ன, எல்லாமே உனக்கு தெரியும். சாதாரண ஒருத்தனாக இருந்தால் கூட என்னால் எப்படி ஏற்றுக்க முடியும்னு என்னால் யோசிக்க முடியல. இப்போது நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறது ஜங்குக். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலடி. ஒரு வேளை ஃப்யூச்சரில் என்னை பற்றி அவருக்கு தெரிஞ்சா எப்படி எடுத்துப்பாரு, என்ன நடக்கும், எனக்கு ஒன்றுமே தெரியலை. என்ன பண்ணுறதுனே புரியலை. என்னை கரன்னு இழுத்துட்டு வந்து எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்துவாரா, இல்லை டிவோர்ஸ் கொடுப்பாரா, இல்லை அடிப்பாரா, என்ன பண்ணுவாருன்னு எனக்கு யோசிக்க முடியலடி. அவர் ரொம்ப பெரிய வீட்டு போல, ஆனால் நான் அப்படி இல்லை. ஆனால் என்னால் ஒன்றும் பண்ண முடியலடி. என் அப்பா கிட்ட சொன்னால் அவர் என் பேச்சே எடுக்க மாட்டுறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் நான் இங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவருக்கு நிறைய அமௌண்ட் வரும், நிறையா பெனிஃபிட் கிடைக்கும். அதனால் அவர் என்னை ஈஸியாக தூக்கி கொடுக்குறாரு. என்னை பற்றி எந்த விஷயத்தையும் அவங்கக்கிட்ட சொல்லலை. என்னடி சொல்கிற. ஆமாடி, இப்போ அதுதான் எனக்கு பெரிய பயமே. ஜங்குக் பற்றி வெளியே எல்லாரும் பேசுகிறது ஒரு விதம், ஆனால் அவருக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கும்ல, அவருக்குள்ளேயும் ஒரு தனி மனுஷன் இருப்பான்ல, அவன் என்னை எப்படி ஏற்றுப்பா. எனக்கு ஒன்றும் புரியலை, என்ன பண்ண போகிறேன்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திணறிட்டு உட்காந்துருக்கீங்க ஒரு மாதிரி டியரி ஐஸோட.
அப்போ டக்குன்னு உங்கள் ரூம் ஓப்பன் பண்ணிட்டு மேக்கப் போடுறதுக்கு வந்து எல்லோரும் வராங்க. அப்போது நீங்கள் அப்படியே லைட்டாக ஐஸ் எல்லாம் வந்து தொடச்சிட்டு அப்படியே நார்மலாக உட்காந்துருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டும் வந்து நார்மலாக ஆகிட்ட அவளும் வந்து தனியாக எந்திரிச்சு நின்றுட்டுருக்கா. ஏய் கேர்ள், நீ நார்மலாகவே ரொம்ப அழகாக இருக்க. ஜங்குக்கு ஏற்ற பொண்ணு தான். உனக்கு என்ன கொஞ்சம் மேக்கப் போட்டால் யூஆர் லுக்கிங் கார்ஜியஸ் கேர்ள் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா. நீங்கள் வந்து எதுவுமே ரியாக்ட் ஆகலை. அப்படியே அவள் வந்து உங்களுக்கு ஹேர் பேண்ட் எல்லாம் போட்டுட்டு டக்குன்னு மேக்கப் பண்ண ஆரம்பிக்கிறா. ஒரு 1 hour கிட்ட மேக்கப் போகுது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு ஹேர் ஸ்டைல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு அழகாக வந்து அந்த நெட் ஷால்லாம் வச்சு உங்களை அப்படியே வந்து மிரர் முன்னாடி நிப்பாட்டுறா. யூ லுக்கிங் ரியலி கார்ஜியஸ். ரொம்ப அழகாக இருக்கீங்க. பட் உங்கள் ஃபேஸில் ஸ்மைலே இல்லை. அந்த பொண்ணு அப்படியே பார்த்துட்டு என்னமோ உனக்கு குறையுது. கேர்ள் லைட்டாக ஸ்மைல் பண்ணு அப்படிங்கிறா. நீங்களும் ஒரு பேருக்காக லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. ஓ மை காட், யூஆர் ரியலி ஏஞ்சல் அப்படின்னு அந்த பொண்ணு வலிஞ்சிக்கிட்டு இருக்கா. நீங்கள் எதுவுமே சொல்லலை, போடி இவளை அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இருக்கீங்க. ஸோ இப்படியே வந்து கொஞ்சம் நேரம் கழித்து ப்ரைடை வந்து கூட்டிகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ தென் உங்களையும் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்கள் வந்து யாரையுமே பார்க்க கிடையாது. உங்கள் மேலே வந்து பெரிய ஃபோக்கஸ் லைட் அடிக்குது. நீங்கள் அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கீங்க கீழே குனிஞ்சு. இப்போது நீங்கள் க்ராஸ் பண்ணி போகும்போது அந்த பக்கம் 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அது உங்கள் காதில் விழுகுது. ஆமாம், ஜங்குக் மேரேஜ் வேணான்னு தானே சொல்லிக்கிட்டு இருந்தான், எப்படி ஒத்துக்கிட்டான் அப்படின்னு ஒருத்தவங்க கேட்குறாங்க. அப்போ பக்கத்தில் இன்னொருத்தவங்க, யாருக்கு தெரியும், அவங்க வீட்டில் 7 பிள்ளைக்கும் ஒன்றா தான் மேரேஜ் பண்ணணும்னு ரொம்ப நாளாக வந்து பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் திடீர்னு ஜங்குக் நான் இப்போதைக்கு மேரேஜ் பண்ணிக்கவே மாட்டேன்னு ரொம்ப சண்டையா, அதனால 6 பேருக்கும் ஒன்றா முடிச்சு வச்சுட்டாங்க. இப்போ என்ன நடந்துச்சோ எது நடந்துச்சோ, ஜங்குக்கு அவசரமாக இந்த பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஒரு வேளை ஜங்குக்கு ஃபோர்ஸ் எதுவும் பண்ணியிருப்பாங்களோ என்னவோ அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே உங்களுக்கு இன்னுமே பயமாக இருக்குது. அவன் விருப்பப்பட்டு மேரேஜுக்கு ஒத்துக்கிட்டு மேரேஜ் பண்ணாலே அவன் எப்படியெல்லாம் நம்மளை ட்ரீட் பண்ணுவான் அப்படின்ற பயம் உங்களுக்கு இருக்குது. இப்போது அவனுக்கு விருப்பமே இல்லாமல் மேரேஜ் பண்ணிட்டான் அப்படின்னா ஏதாவது ஒரு சின்ன காரணம் கிடைச்சாலும் நம்ம மேலே நிறைய கோவப்படுவானே அப்படின்னு ரொம்ப பயம் வருது. ஸோ நீங்கள் அப்படியே பல யோசனைகளோட ஸ்டேஜில் போய் நிற்கிறீங்க. அங்கே உங்கள் 2 பேர் மேலேயும் ஃபோக்கஸ் லைட் அடிக்குது. ஸோ மேலே வந்து கேட்குறாங்க, ஜங்குக் உனக்கு ஒயனை மேரேஜ் பண்ணிக்க சம்மதமா அப்படின்னு. அப்போ ஜங்குக்கோ சம்மதம் அப்படின்றான். ஸோ இப்போ உங்ககிட்ட வருது, உங்களுக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் அப்படியே தயங்கி சம்மதம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ரிங் எடுத்து தராங்க. இப்போ வந்து ஜங்குக் உங்கள் கை கேட்குறான் ரிங்கு போடுறதுக்கு. நீங்கள் ஜங்குக்கை ஃபேஸ் பார்க்கவே இல்லை. ஸோ அப்படியே மெதுவாக உங்கள் கையை எடுத்து நீட்டுறீங்க. ஜங்குக்குமே உங்கள் கையை ஃபுல்லாலாம் ஹோல்ட் பண்ணாமல் லைட்டாக பட்டும் படாமல் அப்படியே பிடிச்சி ரிங்கை போட்டு விடுறான். இப்போ நீங்கள் உங்கள் டர்ன். நீங்கள் வந்து ஜங்குக் கையை வந்து பிடிக்கணும். ஜங்குக் வந்து கை நீட்டிகிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே அவன் கையில் வந்து ரிங்கை போடுறீங்க. தென் ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ் எல்லாம் வந்து உங்கள் ஹேண்டு மேலே படுது. உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது. ரொம்ப அப்படியே படப்படன்னு வருது. பயம் ஆகுது. அப்படியே ஸ்வெட் ஆக ஆரம்பிக்குது. இப்போது OT6ம் முன்னாடி வந்து ஒய்ஃபோடு நின்றுட்டு கிஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கத்தி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க உங்களை பார்த்து. ஜங்குக் வாயை மூடுங்கடா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷனில் பார்த்துக்கிட்டு இருக்கான். பட் அங்கே இருக்கிற எல்லாருமே கிஸ் பண்ணுங்கன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கத்துறதை பார்த்து பின்னாடி இருக்கிற எல்லாருமே கத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஜங்குக் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உங்களை பார்க்குறான். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் ஜங்குக் அப்படியே ஏறெடுத்து பார்க்குறீங்க. ஜங்குக் ஒரு மாதிரி நர்வஸாக நின்றுட்டு இருக்கான். உங்களுக்கு அதுக்கு மேலே நர்வஸ் ஆகுது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வேறு வழி இல்லாமல் அப்படியே டக்குன்னு உங்களோட ஹிப்பை வந்து லைட்டாக பிடிச்சி உங்களோட ஃபோர்ஹெட்டில் அப்படியே கிஸ் பண்ணுறான். உங்களுக்கு இப்போ ரொம்ப ஒரு மாதிரி பயம் ஆகி படப்படன்னு ஆகி உங்கள் கையில் வந்து இந்த ஃப்ளவர்ஸ் வச்சுருப்பீங்கள்ல, அதை அப்படியே பிடிச்சி திருகுறீங்க. ஸோ அது கீழே இருக்கிற பார்ட்டே அப்படியே கசங்கி உடஞ்சி போயிடுது. அந்த அளவுக்கு வந்து நீங்கள் அதை பிடிச்ச அது அழுத்தி திருகியிருக்கீங்க. ஸோ அப்படியே நீங்கள் அதை ஓரமாக வச்சுட்டு இங்கே நின்றுட்டுருக்கீங்க. கொஞ்சம் நேரம் வந்து எல்லோரும் வராங்க, கங்க்ராட்ஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரியெல்லாம் நடக்குது. தென் கொஞ்சம் நேரம் கழித்து வீட்டுக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ வீடு எப்படின்னா, ஒரு பெரிய காம்பவுண்ட் ஏரியாவில் வந்து 7 வீடு அப்படியே ஒன்றா இருக்குது. தென் சென்டர் பார்ட்டில் வந்துட்டு ஒரு பெரிய வீடு இருக்குது. அது வந்து OT7ஓட பேரண்ட் வீடு. அதாவது 7 பேருமே வந்து பிரதர்ஸ். அவங்களோட அப்பா அம்மா வந்து அந்த வீட்டில் இருப்பாங்க. நீங்கள் 7 பேருமே அவங்கவுங்க வீட்டில் இருப்பீங்க.
உங்க வீட்ல ஏதாவது பேசணும், இல்ல ஃபங்ஷன், தென் ஃபேமிலி டிஸ்கஷன் அப்படி ஏதாவது இருந்ததுன்னா, உங்க பேரண்ட்ஸ் வீட்ல நீங்க எல்லாருமே ஜாயின் ஆயிப்பீங்க. இப்படிதான் இப்ப வந்து உங்கள வந்து உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அதாவது ஜேகேவோட வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க. நீங்க வந்து அங்க போய் இருக்கீங்க. தென் அப்பா, அம்மா எல்லாருமே வந்துட்டு அங்க தான் இருக்காங்க. ஓடி, செவன்ஸுமே அங்க தான் வந்து இருக்காங்க. ஸோ அவங்கவங்க வைஃப்ஸ் எல்லாருமே உங்ககிட்ட வந்து பேசுறாங்க. அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஜாலியா இருக்காங்க. உங்ககிட்ட ரொம்ப கேஷுவலா பேசுறாங்க. பட் நீங்க ரொம்ப, ரொம்ப, ரொம்ப சைலண்ட் கேரக்டரா இருக்கீங்க. அவங்க ஏதாவது பேசினா கூட, "ஆ, இல்ல, ஓகே, ஆமா" அப்படின்னு ஒரு வார்த்தையில தான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அவங்களும் வந்து நீ புதுசா இருக்க, ஜாயின் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்ற மாரி உங்கள விட்டுர்றாங்க. இப்படி இருக்கவே நைட் அவங்கள வந்து நல்லா அழகா வந்து ரெடி பண்ணி ஜங்குக்கோட ரூமுக்கு வந்து போய் வைக்கிறாங்க. ஜங்குக் வந்து அங்க ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நீங்க உள்ள போனதுமே வந்துட்டு ஒரு மாரி தயங்கி தயங்கி நின்னுட்ருக்கீங்க. இப்ப ஜங்குக் வந்து அப்படியே உங்க பக்கத்துல வந்து ஒரு சேர் எடுத்து போட்டு, அவனும் இன்னொரு சேர ஆப்போசிட்ல எடுத்து போட்டு உட்காரு அப்படின்றான். ஸோ நீங்களும் உட்கார்றீங்க. ஜங்குக் ஆப்போசிட்ல உட்கார்றான். அயன். அப்ப நீங்க அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க. அ என்ன பத்தி உனக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அ ஆனா இருந்தாலும் எனக்குன்னு சில பர்சனல் கேரக்டர்ஸ் இருக்கு. தென் பர்சனலான விஷயங்கள் இருக்கு. அப்புறம் உன்ன பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. அப்ப நீங்க அப்படியே ஒரு மாதிரி ஆகுறீங்க. அ ஆ நான் தப்பா எதுவும் சொல்லல. அம் உன்ன பத்தி நான் எதுவுமே தெரிஞ்சுக்கல. நம்ம அரேஞ்ச் மேரேஜ் இல்லையா? ஸோ அத தான் சொன்னேன். ஸோ நம்ம ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டு, புரிஞ்சுக்கிட்டு, அப்புறமா இதெல்லாம் பார்த்துக்கலாமா? அப்படிங்கிறான். இப்போ உங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியதெல்லாம் இவன் சொல்றான். சரி, ஓகே அப்படின்ற மாரி இப்பதான் உங்களுக்கு உயிரே வருது. நீங்க ஓகே, ஓகேன்னு மண்டை மண்டைய ஆட்டுறீங்க. அ அப்புறம் இன்னொரு விஷயம். அப்ப நீங்க அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க. அடுத்து என்ன அப்படின்ற மாதிரி. அ இல்ல, இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஒரே பெட்ல இருக்க வேணாம். எனக்கு அது ஒரு மாதிரி ஆக்வர்டா இருக்கும் அப்படிங்கிறான். இப்ப நீங்களும் ஓகே, ஓகே, ஓகேன்ற மாதிரி மண்டைய ஆட்டுறீங்க. இப்ப அவனும் லைட்டா சிரிச்சுட்டு பெட்டுக்கு அடியில இருந்து ஒரு ஏர் பெட் எடுக்குறான். என்னடா பண்றான் இவன் அப்படின்னு பார்க்குறீங்க. ஸோ பெட்டுக்கு அந்த பக்கம் வந்து அந்த ஏர் பெட்ட தூக்கி போட்டுட்டு, அது மேல பெட்ஷீட்லாம் போட்டு, பில்லோலாம் வச்சு அத நல்லா அரேஞ்ச் பண்ணிட்டு, அ அப்படியே ஒரு மாதிரியா பார்க்குறான். ஸோ இல்ல, நான் வந்து நம்ம ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ற வரைக்கும் நான் இங்க படுத்துக்கிறேன், நீ அங்க படுத்துக்கோ அப்படின்னு சொல்லப் போறான் அப்படின்னு நினைச்சு நீங்க அப்படியே பார்க்குறீங்க. அ வயன், எனக்கு என் பெட்ட தவிர வேற எங்க படுத்தாலும் தூக்கம் வராது. ஸோ இதுக்கு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறியா? நாளைக்கு நான் உனக்கு வேற ஒரு பெட் அரேஞ்ச் பண்ணிடுறேன் அப்படிங்கிறான். ஸோ நீங்களும் லைட்டா சிரிச்சுட்டு, டக்குன்னு சரி, ஓகே அப்படின்ற மாரி மண்டைய மட்டும் ஆட்டிட்டு, அந்த பெட்ல போய் படுக்கலாம் அப்படின்னு போறீங்க. இப்ப ஜங்குக் அவனோட பெட்ல ஏறி உட்காந்துட்டு, அ வயன், இதே ட்ரெஸ்ல படுத்தா தூக்கம் வராது. நீ வேணும்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ. வாஷ்ரூம்ல பண்ணாலும் பண்ணிக்கோ. இல்ல ரூம்லயே பண்ணாலும் ஓகே தான். நான் வேணா வெளிய இருந்துக்கிறேன் அப்படிங்கிறான். ஸோ நீங்களும் ஓகே அப்படின்னு சொல்றீங்க. அவனும் ரூம் விட்டு வெளிய போயிடுறான். இப்போ ஜங்குக்கோட பிஹேவியர்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரி லைட்டா ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்போ நீங்களும் வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. தென் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து டோர நாக் பண்றான். நீங்களும் ஓப்பன் பண்றீங்க. அதுக்கப்புறமா அவன் வந்துட்டு அவனோட பெட்ல படுத்துக்கிறான். உங்க பெட்ல வந்து நீங்க போய் படுத்துக்கிறீங்க. உங்களுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. நீங்க அப்படியே புரண்டு புரண்டு படுத்துட்டு இருக்கீங்க. ரொம்ப நேரம் ஸ்ட்ரகிள் பண்ணி அப்புறமா தூங்குறீங்க. அட் மிட் நைட் உங்களுக்கு ஒரு கெட்ட கனவு. உங்களோட பாஸ்ட் லைஃப் எல்லாம் அப்படியே வந்து கனவா வருது. ஸோ டக்குன்னு பயந்து எழுந்து உட்காந்துடுறீங்க. உங்களுக்கு பயங்கரமா ஸ்வெட் ஆகி பயங்கரமா மூச்சு வாங்குது. ஸோ கடகடன்னு எந்திரிச்சு போய் அந்த கார்னர்ல போய் உட்காந்து நீஸ வந்து ஹக் பண்ணிட்டு, அப்படியே அழுதுகிட்டே வந்து உட்காந்துருக்கீங்க. ஸோ இப்படியே நைட்டு ஃபுல்லாவுமே இப்படி தான் இருந்திருப்பீங்க. அட் மார்னிங் ஜங்குக் அப்படியே கண்ணு முழிக்கிறான். நீங்க அப்படியே அந்த கார்னர்ல உட்காந்துருக்கீங்க பேய் மாதிரி. அப்படியே உட்காந்து அழுதுகிட்டே அந்த நீஸ ஹோல்ட் பண்ணியே தூங்கியிருப்பீங்க. ஸோ டக்குன்னு பார்க்கையில பயந்துடுறான். தென் நல்லா பார்த்தா தான் நீங்க, இவளுக்கு என்ன? எல்லாருக்கும் தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்குன்னு தான் கேள்விப்பட்டுருக்கேன். இவளுக்கு என்ன தூக்கத்துல மூளையில உட்கார்ற வியாதி வேற இருக்கா என்ன? ஓ! என்ன கருமமோ! அப்படின்னுட்டு அவன் பாட்டுக்கு போயி ஃப்ரெஷ் அப் எல்லாம் ஆயிட்டு, ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு, தென் அவனோட பேண்ட் போட்டுட்டு,
ஷர்ட் போட்டு பட்டன் போடாம அப்படியே கேஷுவலா போட்டுக்கிட்டே வந்து உங்கள எழுப்புறான். ஸோ நீங்க வந்து அப்படியே கண்ணு முழிக்கும்போது, உங்க முன்னாடி ஜங்குக் வந்து மேல வந்து பட்டன்லாம் ஓப்பன்ல இருக்குது. நீங்க வந்து அப்படியே அவன் குனிஞ்சு உங்கள எழுப்பிக்கிட்டு இருக்கான். ஸோ அவனோட ஆப்ஸ்லாம் வந்து லைட்டா ரிவீல் ஆகுது. டக்குனு அவன் வந்து ஏதோ உங்க கிட்ட ரொமான்டிக்கா வரா மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல். டக்குனு நீங்க பயந்து, ஐயோ! ஆ வேணாம், வேணாம் ப்ளீஸ், ப்ளீஸ் வேணாம், வேணாம், வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு மாரி திணர்றீங்க. ஏய்! என்னாச்சு? 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 ஏய்! ஏய்! ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். ஏய்! ரிலாக்ஸ். ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. ஏய்! என்ன? என்னாச்சு? அ நான் உன்ன எழுப்ப தான் வந்தேன் அப்படிங்கிறான். ஸோ நீங்க அப்படியே ஒரு மாதிரியா அ மூச்சு வாங்கிட்டு கடகடகடன்னு எந்திரிச்சு வாஷ்ரூம்குள்ள போயிடுறீங்க. என்னாச்சு இவளுக்கு? ஒரு வேளை ஏதாவது பேட் ட்ரீமா இருக்குமோ? அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, அவன் அப்படியே மறுபடியும் கிளம்பி கீழ போயிடுறான். கீழ மெய்டு வந்து குக் பண்ணி வச்சிருக்காங்க. அவன் வந்து அங்க போயிட்டு, "குட் மார்னிங் ஆன்டி" அப்படின்னுட்டு ஃபுட் சாப்பிட்றதுக்காக உட்கார்றான். "அ எங்க உன் ஒய்ஃப காணோம்?" அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. "அ அவ இப்ப தான் எழுந்தா. அதான் ஃப்ரெஷ் அப் ஆக போயிருக்கா" அப்படின்னு சொல்றான். ஸோ அவங்க வந்து வேற மீனிங்ல எடுத்துட்டு, "ஓ! அப்படியா? ஓகே, ஓகே." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு ஃபுட்ட சர்வ் பண்றாங்க. இப்ப ஜங்குக்கும் இல்லன்னு சொல்லலாம் முடியல. அவங்க பாட்டு என்னமோ நெனச்சுட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு சாப்பிட்டுட்டு, "அ சரி ஆன்டி நான் கிளம்புறேன். அவ வந்தான்னா நான் ஸ்டூடியோ கிளம்பிட்டேன்னு சொல்லிடுங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். இப்படியே ஒரு 1 மந்த் ஓடுது. இந்த 1 மந்த்ல அதிகமா ஜங்குக்கு வீட்ல இருக்க டைமே கிடைக்காது. இருந்தாலும் உங்களுக்காக கொஞ்சம் டைம் எடுத்து, எஃபோர்ட் எடுத்து வீட்டுக்கும் வருவான். உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணுவான். பட் நீங்க வந்து அதுக்கு இடமே குடுக்க மாட்டீங்க. அவன் என்ன பேசினாலும் எஸ் ஆர் நோ மாதிரி ஆன்சர் பண்ணிட்டு, அவன்கிட்டேருந்து அப்படியே லீவ் ஆயிடுவீங்க. சரி நீங்க டைம் எடுத்துக்கிறீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட் ஆக டைம் ஆகுது அப்படின்ற மாதிரி அவனுமே விட்டுர்றான். தென் மார்னிங் எப்போ எந்திரிக்கும்போதும் நீங்க மூலையில தான் உட்காந்து தூங்கிட்டு இருப்பீங்க. ஸோ அவனுமே வந்து டக்குனு இத பத்தி கேட்டா, நீங்க எங்க வந்து ஒரு மாதிரி கஷ்டமாயிடுவீங்களோ, உங்களுக்கு ஏதாவது இந்த மாரி ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு கேட்டா, நீங்க வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுவீங்களோ, உங்களுக்கு ஹர்ட் ஆயிடுமோ அப்படின்னு நினச்சு அத பத்தி கேட்கவும் இல்ல அவன். ஸோ நீங்க ஃப்ரீயா பேசும்போது அத பத்தி கேட்கணும் அப்படின்ற மாதிரி இருந்திருப்பான். இப்ப என்னன்னா, ஹோபிக்கு வந்து பர்த்டே வருது. ஸோ பர்த்டே செலிப்ரேஷனுக்காக எல்லாருமே வந்து பயங்கரமா எக்ஸைட்டா இருக்காங்க. தென் வெளிய எல்லாமே செலிப்ரேஷன்லாம் வந்து ஓரளவு மார்னிங் டைம்ல முடிச்சுட்டு, நைட் டைம் வந்து வீட்ல அதாவது உங்க ஓடி 7ஓட பேரண்ட்ஸ் வீட்ல வந்து ஒரு சின்ன என்ஜாய்மெண்ட் மாரி பண்ணலாம். கேக் கட்டிங் மாரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ஓடி 7 எல்லாரையுமே கூப்பிட்டு, தென் அவங்க வைஃப்ஸ் அப்புறமா ரொம்ப க்ளோஸ்டு ரிலேஷன் அந்த மாதிரி கூப்பிட்டுட்டு, அவங்கள வச்சு ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ப்ரிப்பரேஷன் போகுது. இப்போ உங்களே வந்து கிளம்பி வர சொல்றாங்க. ஜேகே வந்துட்டு உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து தரான். "நீ வந்து வியர் பண்ணிட்டு வா" அப்படின்ற மாதிரி. இப்போ நீங்க என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு, அதையும் வியர் பண்ணிட்டு அப்படியே வந்து வெளிய வரீங்க. நீங்க பார்க்க அவ்ளோ அழகா இருக்கீங்க. ஜங்குக் வந்து மேரேஜ்ல கூட உங்கள அவ்ளோ ரசிச்சிருக்க மாட்டான். இப்போ ஒரு 1 மந்த் உங்க கூட இருந்திருப்பான்ல. ஸோ ஒரு ஃப்ரெண்ட் அந்த மாதிரி உங்கள பார்க்க ஆரம்பிச்சுட்டான். பட் நீங்க வந்து அந்த அளவுக்குலாம் அவன பார்க்கவே கிடையாது. அவன் வந்து ரொம்ப அட்மையர் ஆயி உங்கள ரசிக்கிறான். நீங்க ரொம்ப அழகா ஒரு மாரி பிரிட்டி டால் மாதிரி இருக்கீங்க. ஸோ இப்போ அப்படியே உங்க ஹேண்ட கேட்குறான். இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி உங்க ட்ரெஸ்ஸ அப்படியே பிடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அவனும் வந்து "ஒண்ணும் இல்ல குடு" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஸோ நீங்களும் அப்படியே உங்க ஹேண்ட குடுக்குறீங்க. அவங்க ஹேண்ட புடிச்சுக்கிறான். ஸோ அவன் கை பட்டதுமே உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி உதறுது. நீங்க அப்படியே நடுங்குறீங்க. "ஏய் என்னாச்சு? ஆர் யூ ஓகே?" அப்படிங்கிறான். "அ ஆ ஆ ஆ" அப்படின்ற மாதிரி அ ரொம்ப ஒரு மாதிரி பேசுறீங்க. இப்போ நீங்க ரொம்ப திணறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உங்க கைய விட்டுர்றான். ஸோ நீங்க இப்போ தான் கொஞ்சம் ஒரு மாதிரி ரிலாக்ஸ் ஆகுறீங்க. தென் பார்ட்டி போயிட்டு கேக் கட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு, அங்க இருக்கிற எல்லாருமே உங்க கூட நல்லா பேசுறாங்க. நீங்க வந்து அந்த கேர்ள்ஸ் கிட்டலாம் ஓரளவு ஓகே அப்படின்ற மாரி பேச ஆரம்பிச்சுட்டீங்க. பட் பாய்ஸ் யார்கிட்டயுமே அவ்வளோக்கா பேச மாட்டீங்க. அவங்களுமே வந்து சிஸ்டர் மாதிரி தானே. ஸோ வந்து பேசுறாங்க. பட் நீங்க வந்து அவ்வளோக்கா பேசவே மாட்றீங்க. ஜேகே எல்லாத்தையும் நோட் பண்றான். பட் உங்ககிட்ட எதுவுமே கேட்டுக்கல. இப்படியே போகவே எல்லாருமே வந்து சேர்ந்து டான்ஸ் ஆடுங்க. 7 பேரும் 7 ஒய்ஃபோட இருக்கீங்க. ஸோ எல்லாரும் டான்ஸ் ஆடினா ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் வந்து சொல்றாங்க. ஸோ எல்லாருமே வந்து அவங்கவங்க ஒய்ஃப் அப்படியே கூப்பிட்டுட்டு டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க.
நீங்கள் மட்டும் அப்படியே உட்காந்துட்டே இருக்கீங்க. ஜேகே வந்து உங்கள் ஹேண்டை வந்து கேட்குறான், "வா டான்ஸ் ஆட போகலாம்" அப்படின்ற மாதிரி. நீங்கள் வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவனை பார்க்குறீங்க. "ஏய் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வா ஜஸ்ட் 2 ஸ்டெப்" அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிடுறான். நீங்கள் வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஹெட்டை மட்டும் ஆடுறீங்க. வயன், "ஒன்றும் இல்லை, வா, ஒன்றும் இல்லை, இங்கே யாருமே இல்லை, நம்ம மட்டும்தான், ஃபேமிலி மட்டும்தான் இருக்கோம், வா." "அ இல்லை, எனக்கு டான்ஸ்லாம் வராதுங்க, வேணாம்." "ஏய் எனக்கும் தான் வராது." அப்போ நீங்கள் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. அவன் லைட்டாக சிரிச்சுட்டு, "ஏய் சரி ஓகே, ஒன்றும் இல்லை, சும்மா 2 ஸ்டெப் நானே வந்து போடுறேன், நீ சும்மா என் கூட நில்லு வா" அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். இப்போ நீங்கள் அப்படியே எழுந்துக்கிறீங்க. டக்குன்னு உங்கள் ஹேண்டோட அப்படியே வந்து அவன் ஹேண்டை அப்படியே லாக் பண்ணுற மாதிரி கோர்க்குறான். இப்போ உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது. டக்குன்னு வந்து ஒரு ஸ்டெப் போட்டுட்டு அப்படியே உங்கள் ஹிப்பில் கை வைக்கும்போது நீங்கள் டக்குன்னு கீழே உட்காந்துட்டு, இல்லை வேணாம், வேணாம், ப்ளீஸ் வேணாம், வேணாம், வேணாம்" அப்படின்ற மாதிரி திணறீங்க. இப்போ எல்லாருமே அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு உங்களை தான் பார்க்குறாங்க. நீங்கள் அப்படியே காது மேலே கை வச்சுட்டு கீழே உட்காந்து ஒரு மாதிரி குறுகி அப்படி வேணாம் வேணான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ ஜங்குக்கே ஒன்றும் புரியலை. இப்போ நான் என்னடா பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அவன் நின்றுட்டு. இப்போ மயனோட அம்மாவும் அங்கே தான் இருக்காங்க. அவங்க அப்படியே கிட்ட வந்துட்டு, "ஏய் என்னடி ரொம்ப ஓவராக பண்ணிட்டு இருக்க? என்ன அவர் உன் ஹஸ்பண்ட் தானே, யாரும் ஒன்றும் கிடையாது. அவர் உங்ககிட்ட டான்ஸ் ஆட தானே கேட்டார், என்ன கொலையா பண்ணிட்டாரு, ஏதோ ரொம்ப பண்ணிட்டு இருக்க, என்ன சீன் காமிக்கிறியா?" அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி திட்டுறாங்க. இப்போ நீங்கள் அப்படியே தரையில் கையை வச்சு அடிச்சுட்டு, "போதும், என்னை விட்டுருங்க, என்னால் முடியல, என்னை டார்ச்சர் பண்ணாதீங்க" அப்படின்னு சொல்லி கத்திட்டு அங்கேருந்து எந்திரிச்சு குடு குடு குடுன்னு ஜேகேவோட வீட்டுக்கு, அதான் உங்கள் வீட்டுக்கு போயிட்டு ரூமில் போய் லாக் பண்ணிவிட்டு அப்படியே அங்கே மூலையில் உட்காந்து அழுக ஆரம்பிக்கிறீங்க மறுபடியும். இப்போ அங்கே இருக்கிற எல்லாரும் வந்து ஜேகே கிட்ட வந்து என்ன ஆச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இல்லை ஒன்றும் இல்லை, மார்னிங் எங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டை, அதான் ஒரு மாதிரி ஆயிட்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் போய் பேசிக்கிறேன், நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க, சாரி சாரி ஹோபி, சாரிடா அப்படின்றான். இப்போ ஹோபியும் சரி பரவாயில்ல, நீ போய் அவளை பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். ஸோ ஜேகேவும் அங்கேருந்து வேகமாக வரான். வந்துட்டு ரூமில் வந்து பார்த்தா நீங்கள் மறுபடியும் அந்த மூலையில் உட்காந்துட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டு இருக்கீங்க. இப்போ அவன் டோர் லாக் பண்ணிவிட்டு உங்கள் கிட்ட வரான். "ஏய் வயன்" அப்படிங்கிறான். இப்போ மறுபடியும் நீங்கள் பயந்துட்டு, "ஏங்க வேணாம், வேணாங்க, ப்ளீஸுங்க" அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. "ஏய் ஏய் ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, ரிலாக்ஸ்டாக இரு. இல்லை நான் உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன், உன்னை டச்சே பண்ணல, நான் எங்கேயோ உட்காந்து பேசுகிறேன், நீ எந்திரி, முதல்ல எந்திரிச்சு உன் பெட்டில் போய் உட்காரு" அப்படிங்கிறான். ஸோ நீங்களும் அப்படியே மெதுவாக எந்திரிச்சு உங்கள் பெட்டில் போய் அப்படியே உட்காடுறீங்க. இப்போ அவன் ஆப்போசிட்டில் அவனோட பெட்டில் வந்து உட்காரான். இப்போ உங்கள் பெட்டுக்கும் ஜங்குக்கோட பெட்டுக்கும் நடுவில் ஒருத்தர் நடந்து போகிற அளவுக்கு கேப் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த பக்கம் உட்காந்துருக்கீங்க, ஜங்குக்கு இந்த பக்கம் உட்காந்துட்டு, "ஏய் வயன், என்ன பிரச்சனை உனக்கு, என்ன ஆச்சு, ஏன் இப்படி நடந்துக்கிற, அங்கே அங்கே சடன்லி நீ இப்படி ஆனதும் எல்லாருக்கும் ஏதோ ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னால் உன்கிட்ட கேட்கவும் முடியல, சொல்லு, நீ ஓப்பனாக பேசினாதான் எனக்கும் என்னென்ன புரியும், தயவு செஞ்சு பேசு, உனக்கு ஏதாவது பிரச்சனையா, இல்லை என்கிட்ட ஏதாவது பிரச்சனையாக இருக்கா, நான் நான் உன்கிட்ட க்ளோஸாலாம் எதுவும் பண்ணல, ஜஸ்ட் உன் கையை பிடிச்சா கூட நீ ஏன் ஒரு மாதிரி ஆகுற, என்னதான் ஆச்சு, உனக்கு என்ன பிடிக்கலையா" அப்படின்னு கேட்குறான். இப்போ நீங்கள் எதுவுமே பேசாமல் அழுதுகிட்டே இருக்கீங்க. "வயன் வாயை திறந்து பேசு, ஏதாவது சொல்லு, அழுதுகிட்டே இருந்தால் என்ன அர்த்தம், பேசினாதான் புரியும்" அப்படிங்கிறான். இப்போ அவனுக்கு லைட்டாக கோவம் வருது, உங்களுக்கே தெரியுது. அது அது வந்து அ- அது" அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திணறீங்க. "வயன் ஏன் இப்படி நடந்துட்டு இருக்க, எனக்கு ஒன்றுமே புரியலை வயன், உனக்கு பிடிக்கலன்னா டைரெக்டாக சொல்லிடு." ஐயோ, இங்கே பாரு வயன், இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லேயோ இல்லை வெளியே ஏதாவது ஈவெண்ட்டோ எதுவாக இருந்தாலும் இப்படி டான்ஸ் ஆட சொல்கிறதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப காமன் ஆகிடுச்சு. தென் நீ என்னோடய ஒய்ஃபு, அப்படி தான் எல்லாருக்குமே தெரியும். உனக்கும் எனக்கும் எதுவும் நடக்கலைன்றது நமக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் அவங்க முன்னாடி அதெல்லாம் காமிக்க முடியாது. ஸோ டான்ஸ் பண்ணுறதுல என்ன ஆயிடுச்சு வயன் உனக்கு, நான் பெருசாக உன்கிட்ட எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் உன்னோட ஹிப்பில் கை வச்ச அவ்வளோதான், அதுக்கு போய் ஏன் வயன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான்.
இப்போ வந்து அவன் கேட்குற கேள்விக்கெல்லாம் உங்களால பதில் சொல்ல முடியல. உங்களுக்கு ரொம்ப அழுக வந்து, "ஜங்குக், நான் நானும் எல்லார் மாதிரியும் இருக்க தான் ஆசைப்படுறேன். எனக்கும் எல்லார் கூடயும் பேசணும், பழகணும் அப்படியெல்லாம் இருக்கு. அப்படிதான் நான் காலேஜ் டேஸ் வரைக்கும் இருந்தேன். எல்லார் கூடயுமே ரொம்ப ஜாலியா தான் இருப்பேன். எனக்கு எனக்கு எ எல்லார் கூடயுமே கேஷுவலா இருக்க ரொம்ப பிடிக்கும். ஆனா ஆனா என்ன மாத்திட்டாங்க. நான் நான் அப்படி மாறுறதுக்கு நான் காரணம் இல்ல. கா காலேஜ்ல ஒரு நாள் கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டு இருந்தேன். அ அப்போ ஹெச்ஓடி வந்து ஸ்டாஃப் ரூம்ல ஏதோ ஸ்டாஃப் கூப்பிடுறாங்க போன்னு சொன்னாரு. நானும் போய் பார்த்தேன். அங்க யாருமே இல்ல. நான் யாருமே இல்லையேன்னு திரும்பி போலான்னு போனப்போ ஹெச்ஓடி அங்க வந்து என்கிட்ட என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணாரு. நான் நான் ரொம்ப கெஞ்சினேன். நான் ரொம்ப ரொம்ப கெஞ்சி கேட்டேன். என்ன என்ன எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணாரு தெரியுமா? யாருக்கிட்டையாவது இதை சொன்னா உன் காலேஜ் கரியரே நான் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவேன்னு என்ன மிரட்டினாரு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. செத்து செத்து போயிடலாம் போல இருந்துச்சு. அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் வந்து சொன்னேன். அவங்க அவங்க ஹெச்ஓடிட்ட போய் கேட்பாங்கன்னு நம்பி சொன்னேன். ஆனால் அப்போவும் அவங்க என்னதான் தப்பு சொன்னாங்க. நான் ஏதோ எல்லார்கிட்டையும் ரொம்ப ஜாலியாக சிரித்து சிரித்து பேசுகிறதுனால தான் இப்படி ஆயிடுச்சுன்னு என்னை ப்ளேம் பண்ணாங்க. அவங்க காலேஜில் போய் எதுவுமே கேட்கவே இல்லை. என்ன காலேஜ் போகக்கூடாதுன்னு வேற சொன்னாங்க. ஆனால் எனக்கு எனக்கு காலேஜை முடிக்கணும், நான் ஒரு நல்ல ஜாப் போகணுன்னு ரொம்ப ஆசை. அதனால ரொம்ப கெஞ்சி கேட்டு நான் காலேஜ் போனேன். அங்கே போனதுக்கப்புறம் என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியல. எனக்கு எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒவ்வொரு தடவையும் அவரை பார்க்கும்போதும் பயமாக இருக்கும். அந்த காலேஜில் என்னால் நிம்மதியாகவே படிக்க முடியல. அப்பா கிட்ட வந்து வேறு காலேஜ் ஜாயின் பண்ணி விடுங்கன்னு சொல்லி கேட்டேன். அவர் அதுக்கு முடியவே முடியாது, எனக்காக சிலதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு. வேறு ஏதாவது ஜாப் பண்ணி நானே ஃபீஸ் பே பண்ணிக்கலாம் அப்படின்னு நிறைய ட்ரை பண்ணேன். ஆனால் அதுவும் என்னால் பண்ண முடியல. ஒவ்வொரு தடவையும் அந்த ஹெச்ஓடி என்னை பார்க்கும்போதும் தப்பாகவே தான் பார்த்தாரு. என்னை அப்பப்போ மிஸ்பிஹேவ் பண்ணார். எனக்கு எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சூசைட் அட்டன் பண்ண என் ஃப்ரெண்டு தான் என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனான். ரொம்ப பயந்துட்டேன், ரொம்ப டிப்ரெஸ்டானேன். அதுக்கப்புறம் காலேஜ் போக வேணான்னு சொல்லி என்னை வீட்டிலவே இருக்க வச்சுட்டாங்க. நான் கரஸ்லையாவது பண்ணணும்னு சொல்லி ஆன்லைனில் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி உங்கள் பேரண்ட்ஸ் வந்து வீட்டில் பேசினாங்கன்னு சொல்லி அப்பா உடனே ஒத்துக்கிட்டாரு. அவங்கக்கிட்ட எதுவுமே சொல்லலை. நான் எவ்வளவோ கெஞ்சினேன் அவங்கக்கிட்ட, எல்லாத்தையும் சொல்லிடுங்க சொல்லிட்டு அதுக்கப்புறமாவும் அவங்க ஓகே சொன்னா நீங்கள் பேசுங்க, இல்லைன்னா வேண்டாம் இதை விட்டுருங்கன்னு எவ்வளவோ கேட்டேன். ஆனால் அப்பா தான் இதை போய் சொன்னால் இந்த மேரேஜை கேன்சல் பண்ணிடுவாங்க, சொல்லக்கூடாதுன்னு என்னை என்னை அப்படியே அடைச்சி வச்சுட்டாரு. என்கிட்ட மொபைல் கூட தரல. எனக்கு பேசுகிறதுக்கு ஒரு சான்ஸும் கொடுக்கல. மேரேஜ் அன்னைக்கு தான் என்னை வெளியவே கூட்டிகிட்டு வந்தார். என்னால் உங்களை பார்த்து எதுவும் சொல்ல முடியல. ஐம் சாரி ஜங்கு. இப்படிப்பட்ட ஒருத்தி உங்கள் லைஃப்பில் இருப்பான்னு நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க ஜங்கு.
நீங்க இதுக்கப்புறம் என்ன முடிவு பண்ணாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. என்னால உங்க லைஃப்பையும் நான் கெடுக்க விரும்பல. நீங்க நீங்க என்ன வேணாலும் முடிவு பண்ணுங்க. ஆனா ஜங்கு, இத பத்தி வெளிய யாருக்கிட்டயும் சொல்லாதீங்க. ப்ளீஸ். நீங்க நீங்க வேற என்ன ரீசன் வேணாலும் சொல்லி என்ன என்ன டிவோர்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு குழந்தை பொறக்காதது கூட சொல்லுங்க. ஆனா எனக்கு இந்த மாதிரி ஒன்று ஆயிடுச்சுன்னு சொல்லி என்ன என்ன அசிங்கப்படுத்திடாதுங்க ஜங்கு, ப்ளீஸ். அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே அப்படியே கையெல்லாம் கூப்பி கேட்குறீங்க. இப்போ இதெல்லாம் கேட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி மனசே கஷ்டமாக இருக்குது. இப்போ உங்ககிட்ட எதுவுமே பேசாமல் ஜங்குக்கு எந்திரிச்சு வெளியே போயிடுறான். நீங்கள் அங்கேயே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்கள் அப்படியே படுத்து தூங்கிடுறீங்க. இப்போ அப்படியே அவன் உள்ளே வந்து பார்க்குறான். நீங்கள் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. ஸோ உங்கள் கால்லாம் அப்படியே கீழே தான் இருக்குது. ஒரு மாதிரி உட்காந்த மேனிக்கே சாஞ்சு தூங்கியிருக்கீங்க. ஸோ அவன் அப்படியே மெதுவாக உள்ளே வந்து உங்களுக்கே ஃபீல் ஆகாத மாதிரி உங்கள் காலெல்லாம் அப்படியே பிடிச்சி பெட்டில் வந்து ஒழுங்காக வச்சு உங்களை ஒழுங்காக ஸ்ட்ரெயிட்டாக படுக்க வச்சுட்டு அவனோட பெட்டை வந்து லைட்டாக உங்கள் பெட்டுக்கிட்ட தள்ளி வச்சுட்டு தென் வந்து ஒரு ரோப் எடுத்து அதோட ஒரு எட்ஜில் வந்து அவனோட ஹேண்டையும் இன்னொரு எட்ஜில் உங்களோட ஹேண்டையும் வந்து அப்படியே கட்டி வச்சுட்டு படுத்துக்கிறான். இப்போ உங்களை பார்த்து அப்படியே படுத்திருக்கான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அமைதியாக தூங்குறீங்க. ஸோ அவனும் அப்படியே கண்ணை மூடி தூங்குறான். அட் மிட் நைட் நீங்கள் வழக்கம் போல் அப்படியே எழுந்துக்கிறீங்க. எழுந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி மூச்சு வாங்கிட்டு மறுபடியும் ஒரு மாதிரி பயந்துட்டு அப்படியே எழுந்து ஓட போகிறீங்க. அப்போ உங்கள் கை வந்து தட்டுது. ஸோ டக்குன்னு வந்து அவனோட ஹேண்ட் அப்படியே இழுக்குது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. இப்போ அவன் ஹேண்டில் வந்து உங்கள் ஹேண்ட் அப்படியே கட்டி வச்சுருக்கான். ஸோ இப்போ மறுபடியும் வந்து அப்படியே ரிலாக்ஸ்ட் ஆகிட்டு கொஞ்சம் அப்படியே அமைதியாகிட்டு நீங்கள் இப்போ வந்து ஜேகேயோட ரூமில் இருக்கீங்க அப்படின்றத வந்து ரியலைஸ் பண்ணிட்டு மறுபடியும் உங்கள் பெட்டில் அப்படியே உட்கார்றீங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் அப்படியே ஜேகேவை பார்த்த மாதிரி ஒரு கழிச்சு அப்படியே படுத்து மெதுவாக கண்ணை மூடுறீங்க. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் உங்கள் பெட்டில் தான் படுத்திருக்கீங்க. உங்கள் கையில் இருக்கிற அந்த ரோப் வந்து இல்லை. ஸோ அப்படியே நீங்கள் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது உங்கள் டேபிளில் வந்து காஃபி இருக்குது. தென் ஒரு ஸ்டிக்கி நோட் இருக்குது. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே எடுத்து நீங்கள் படிக்கிறீங்க. குட் மார்னிங், ஹாவ் அ குட் டே அண்ட் நீ சிரிச்சா ரொம்ப அழகாக இருக்க. ஸோ எனக்கு ஃபுல்லாக சிரிச்சிட்டே இரு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. ஸோ நீங்கள் அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அந்த காஃபி எடுத்து அப்படியே குடிக்கிறீங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு தென் வந்து ரூம்லேயே உட்காந்துட்ருக்கீங்க. ஜேகே நேற்று சொன்னதுக்கு என்ன நினச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து மெய்டு ஃபுட்டு கொண்டு வராங்க. அப்போது நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. அவங்க பிளேட்லாம் எடுத்து அப்படியே உங்கள் டேபிள் மேலே அரேஞ்ச் பண்ணுறாங்க. நிறைய பிளேட்லாம் வைக்கிறாங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு எதுக்கு இவ்வளோ, எனக்கு இவ்வளோலாம் வேணாமே, எனக்கு கொஞ்சமாகவே போதும் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ அவங்களும் லைட்டாக சிரிச்சுட்டு ஹலோ, நீங்கள் இப்போது ஒயன் கிடையாது, மிஸ்ஸஸ் ஜங்குக். ஸோ அவர் உனக்கு என்ன தரணும்னு சொல்கிறாரோ அதைத்தான் நான் தந்துட்டு இருக்கேன். பட் இன்றைக்கி ஸ்பெஷல். இன்றைக்கி அவரே தான் ப்ரிப்பேர் பண்ணார் அண்ட் அவரே தான் வந்து பிளேட்டிங் கூட பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து அவங்க வச்சுட்டு சிரிச்சுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே பக்கத்தில் போய் பார்க்குறீங்க. ஒரு பிளேட்டில் மட்டும் பின்னாடி வந்து ஒரு ஸ்டிக்கி நோட் இருக்குது. நீங்கள் அதை எடுத்து அப்படியே படிக்கிறீங்க. ஓய் வயன், லைஃப்பில் என்ன வேணால் நடந்திருக்கலாம், பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ஆனால் ஃபுட் ஸ்கிப் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ இன்றைக்கி நானே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், எல்லாத்தையும் சாப்பிட்ருக்கணும், புரியுதா அப்படின்னு கேட்டுட்டு கீழே வர ஸ்மைலி இமோஜி இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு அப்படியே ஒவ்வொரு ஃபுட்டாக டேஸ்ட் பண்ணுறீங்க. எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ எல்லாத்தையும் எடுத்து வச்சு நீங்கள் சாப்பிட்றீங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறமா நீங்கள் வந்து நிறையா ஒரு மாதிரி மனசு நிறையா சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சாப்பிட்றீங்க. ஸோ ஒரு மாதிரி உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது இன்றைக்கு. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே சும்மா உட்காந்துருக்கீங்க. கொஞ்சம் போர் அடிக்குது. ஜங்குக் ரூமில் வந்து ஒரு புக் ஷெல்ஃப் வச்சுருக்கான். அதில் அவனுக்கு ஃபேவரட்டான நிறைய புக்ஸ் எல்லாம் வச்சுருப்பான். ஸோ அதுலேருந்து ஒரு சில புக்ஸ் எல்லாம் எடுத்து நீங்கள் அப்படியே ரீட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்போ மெய்டு வந்து உங்கள் டோரை நாக் பண்ணிவிட்டு மேம் கொரியர் அப்படின்றாங்க. எனக்கா, எனக்கு யார் அனுப்ப போகிறா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அப்படியே அவங்கக்கிட்டேருந்து வாங்கிக்கிறீங்க. இதில் ஃப்ரம் அட்ரஸ்லாம் ஒன்றுமே இல்லை. ஸோ அப்படியே ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணால் வந்து உள்ளே வந்து ஒரு பெரிய சாக்லேட் பாக்ஸ் இருக்குது.
நீங்க அப்படியே யோசிச்சுட்டே பார்க்குறீங்க. பார்த்தா அதில வந்து ஒரு ஸ்டிக்கி நோட் இருக்கு. ஸோ ஸ்மைல் பண்ணிட்டே அத எடுக்குறீங்க. "ஏய் வயன், உனக்கு சாக்லேட்ஸ் பிடிக்குமான்னு எனக்கு தெரியல. பட் என்னோட ஃபேவரைட் சாக்லேட் இது. நீ சாப்பிட்டு பாரு. உனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜஸ்ட் ட்ரை இட்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஸ்மைலி இருக்கு. ஸோ இது ஜங்குக் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்றீங்க. இதே மாதிரி 1 ஹவருக்கு ஒன்ஸ் உங்களுக்கு கிஃப்ட் வந்துட்டே இருக்கு. சாக்லேட்ஸ், அப்புறமா டெடி பேர், அப்புறம் சாண்டல்ஸ், ட்ரெஸ், வாட்ச் அந்த மாரி சம்திங் நெறைய வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ நீங்க ஒவ்வொரு 1 ஹவருக்குமே ஒன்ஸ் வந்து எக்ஸைட்டா வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்க. அடுத்துல என்ன வரப்போகுது, என்ன வரப்போகுது, இவன் என்ன அனுப்ப போறான் அப்படின்ட்டு. அதே மாரி ஒவ்வொரு கிஃப்ட்லேயும் வந்து ஒவ்வொரு ஸ்டிக்கி நோட்ஸ் இருக்கு. ஸோ நீங்க அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஆர்வமா அதெல்லாம் வாங்கிட்டே இருக்கீங்க. ஸோ நைட்டு வந்து டைம் ஆகுது. ஜங்குக் வர டைம். ஸோ நீங்க ஜங்குக் எப்போ வருவான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்க எதிர்பார்த்த மாரியே ஜங்குக்கும் வீட்டுக்கு வரான். அவன் வரும்போது நீங்க அப்படியே எந்திரிச்சு நின்னு பிரைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அவன் வந்து டோர் ஓப்பன் பண்ணதுமே நீங்க இப்படி சிரிச்சுட்டு இருக்கிறத பார்க்கும்போது, லைக் அவனுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு. அ உங்கள ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பிரைட் அண்ட் ஸ்மைல்ல பார்க்குறான். ரொம்ப அழகா இருக்கீங்க, பேபி மாதிரி. ஸோ அவனுமே லைட்டா சிரிச்சுட்டு, "அ என்ன வயன், இன்னைக்கு டே எப்படி போச்சு?" அப்படின்னு கேட்டுக்கிட்டே அவன் கோட்டெல்லாம் அப்படியே கழட்டி சோஃபா மேல போடுறான். நீங்களும் அப்படியே லைட்டா சிரிச்சுட்டு, "ம், இன்னைக்கு நல்லா போச்சு" அப்படின்னு சொல்றீங்க. "ஓ! அப்படியா? ரொம்ப ஹாப்பியா இருந்தியோ?" அப்படின்னு கேட்குறான். ஸோ நீங்களும் சிரிச்சுட்டு, "ம், ஆமா" அப்படின்றீங்க. ஜங்குக் அவனோட கபோர்ட ஓப்பன் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டே, "சரி, இன்னைக்கு நீ ஹாப்பியா இருந்ததுக்கு என்ன காரணம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா?" அப்படின்னு கேட்குறான். ஸோ நீங்களும் லைட்டா சிரிச்சுட்டு, "ஆ, அது என்னோட ஃப்ரெண்டு எனக்கு இன்னைக்கு நெறைய கிஃப்ட் எல்லாம் சென்ட் பண்ணாங்க. அதனால தான் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு" அப்படின்னு சொல்றீங்க. இப்ப அவன் டக்குனு திரும்பிட்டு, "என்ன? ஃப்ரெண்டா? அது யாரு? எனக்கு தெரியாத ஃப்ரெண்டு" அப்படின்னு சொல்லி சொல்றான். ஸோ நீங்களும் சிரிச்சுட்டு, "ஆம், அது அது ஒரு ஃப்ரெண்டு" அப்படின்னு சொல்றீங்க. ஸோ அவனும் சிரிச்சுக்கிட்டே அப்படியே வந்து வாஷ்ரூம் போயிடுறான் ஃப்ரெஷ் அப் ஆறதுக்காக. தென் கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் வந்ததுக்கப்புறம் 2 பேரும் ஒண்ணா போய் சாப்பிட்டுட்டு மேல ரூமுக்கு வரீங்க. இப்ப நீங்க உங்க பெட்டுல உங்களோட நீஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு, அப்படியே ஆடிக்கிட்டே வந்து ரொம்ப ஹாப்பியா உட்காந்துட்ருக்கீங்க. இப்ப ஜங்குக் அவனோட அ பெட்ல வந்து சென்டர்ல வந்து ஒரு மாரி சாஞ்சு உட்காந்துட்டு, கால நீட்டி அப்படியே உங்கள பார்த்துட்டு இருக்கான். இப்ப அப்படியே நீங்க ஜங்குக் கூட பேச ஆரம்பிக்கிறீங்க. அவன் வந்து உங்கள பத்தி நெறைய கேட்குறான். நீங்க அதுக்கு ஆன்சர் பண்றீங்க. உங்களோட நெறைய ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்றீங்க. உங்களோட சைல்ட்ஹுட் லைஃப் அண்ட் தென் ஸ்கூல் லைஃப் அதெல்லாம் பத்தி கேட்குறான். ஸோ நீங்க எல்லாத்தையுமே ஷேர் பண்றீங்க. அந்த நைட் ஒரு 2, 3 ஹார்ஸ் வரைக்குமே நீங்க ரொம்ப நல்லா ஜாலியா பேசிக்கிட்டே இருக்கீங்க. தென் அவனோட சின்ன வயசுல நடந்த நெறைய விஷயங்கள் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறான். இதுவரைக்கும் வெளியலாம் தெரியாத சில விஷயங்கள், அதாவது பப்ளிஷ் ஆகாத நெறைய விஷயங்கள், அதெல்லாம் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்றான். ஸோ நீங்க அப்படியே விழுந்து விழுந்து சிரிக்கிறீங்க. ஸோ ஒரு மாதிரி நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி பாண்டுக்குள்ள நீங்க 2 பேருமே வந்துட்டீங்க. இப்ப ஜங்குக்கு நல்லா கண்ணு சொக்குது. அவனுக்கு பயங்கரமா தூக்கம் வருது. அவன் அப்படியே ஒரு மாரி கண்ண உருட்டி, உருட்டி உங்க கூட பேசிட்டு இருக்கான். நீங்க அத பார்த்து சிரிச்சுட்டு, உங்க பெட்டுக்கு கீழ இருந்து அந்த ரோப் எடுக்குறீங்க. அதான் அவங்க கையில நைட் வந்து அவன் கட்டி விட்டுருந்தான்ல, அந்த ரோப் எடுத்துட்டு ஜங்குக் கிட்ட நீட்டுறீங்க. ஸோ அவனும் சிரிச்சுட்டே அத வாங்கி அவனோட கையில கட்டிட்டு, "இன்னொரு எட்ஜ நீ கட்டுவா" அப்படின்ற மாதிரி அவன் உட்கார்ந்துருக்கான். நீங்க வந்து அவன் கிட்ட கைய நீட்டுறீங்க. "கட்டி விடு" அப்படின்ற மாதிரி. ஸோ அவனும் சிரிச்சுட்டே வந்து உங்க கையில கட்டுறான். தென் நீங்க படுத்து தூங்குறீங்க. இப்படியே கொஞ்ச நாள் ஓடுது. இந்த கொஞ்ச டேஸ்ல வந்து டெய்லியும் அவன் உங்களுக்கு கிஃப்ட் சென்ட் பண்றது, தென் அந்த ஸ்டிக்கி நோட் வைக்கிறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் குட்டா இருக்கு. ஒரு மாதிரி நல்ல பாண்ட் கிடைக்குது அவன்கிட்ட. அவன் நெறையா வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணி பேசுறான். நைட் நைட் நீங்க ரொம்ப நேரம் உட்காந்து பேசுவீங்க. இப்படியே போக போக உங்களுக்கு வந்து ஜங்கு கிட்ட ஒரு நல்ல கம்ஃபர்ட் கிடைக்குது. ஸோ நீங்க முன்ன மாதிரி அவன்கிட்ட பயப்படுறது இல்ல. ஒரு மாதிரி நார்மல் ஆயிட்டீங்க. அவன் கை பிடிச்சா கூட ஓகே ஃபைன் அப்படின்ற மாதிரி தான் நீங்க இப்ப இருக்கீங்க. இப்போ ஒன் டே உங்களுக்கு எப்பவும் போல கிஃப்ட் வருது. நீங்க அத பார்த்துட்டு ரொம்ப ஆர்வமா இன்னைக்கு என்ன அனுப்பியிருக்கான் அப்படின்ற மாதிரி அத வாங்கி எக்ஸைட்டா ஓப்பன் பண்றீங்க. பார்த்தா உள்ள ஒரு குட்டி பாக்ஸ் இருக்கு. அத ஓப்பன் பண்றீங்க. உள்ள வந்து கப்புல்ஸ் ரிங் இருக்கு. நீங்க அத அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. ம். இ இதுக்கு என்ன அர்த்தம்? ஆ, ஸ்டிக்கி நோட் எதுவுமே இல்லையே! ம், எதுவும் சொல்லவும் இல்ல. ஆ, கப்பிள் ரிங் வேற அனுப்பி வச்சிருக்காரு.
ஒரு வேளை ப்ரப்போஸ் பண்றாரா? அப்படின்னு சொல்லி நீங்களா யோசிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ கரெக்ட்டா ஜங்கு கிட்டேருந்து கால் வருது. நீங்க கடகடன்னு எடுத்து அட்டெண்ட் பண்ணிட்டு, அ ஹலோ? அ என்ன வயன்? என்ன பண்ணிட்டுருக்க? அ இ இல்ல சும்மா தான். அ சரி சாப்பிட்டியா? அ ஆ சாப்பிட்டேனே. ம். சரி ஓகே. இல்ல இன்னைக்கு நான் வர லேட் ஆகும். அதனால நீ டின்னர் முடிச்சுட்டு சீக்கிரம் தூங்கிடு. அ அத சொல்றதுக்கு தான் கூப்பிட்டீங்களா? அ ஆமா அப்படின்றான். அ சரி ஓகே. அ வேற எதுவும் நீ எதிர்பார்த்தியா என்ன? அ அ அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. ம். சரி அப்படின்றான். அ ஹலோ? ம். சொல்லு. அ இல்ல கிஃப்ட்டு கிஃப்ட்டு? அ இல்ல கிஃப்ட்டுல ரிங்கு ரிங்கு? ஓ! ஏன் பொல்லாராத. அ இல்ல கிஃப்ட்டுல ரிங்கு சென்ட் பண்ணியிருக்கீங்க. ம். சரி. அ அதான் என்ன பண்றது? எதுக்கு அப்படின்னு கெம் ரிங் சென்ட் பண்ணா போட்டுக்கோ. அதுக்கு தான் சென்ட் பண்ணுவாங்க. அ அது சிங்கிள் ரிங்கா இருந்தா பரவால்ல. இது கப்புள் ரிங்கால சென்ட் பண்ணியிருக்கீங்க. அப்ப அவன் சிரிச்சுட்டே, "சரி, கப்புள் ரிங்னா என்ன பண்ணணும்?" அ அ அதான் என்ன பண்றதுன்னு உங்ககிட்ட கேட்குறேன். அம் இப்ப அவன் சிரிக்கிறான். "ஜங்குக்" அப்படின்றீங்க. சரி, அத எடுத்து பத்திரமா வையி. நான் வந்து சொல்றேன். அப்படிங்கிறான். இவன் இப்படி பேசிட்டு கால் கட் பண்ணிடுறான். உங்களுக்குன்னா, இதுக்கு என்னடா மீனிங்? இவன் என்னடா இப்படி சொல்லிட்டு வச்சுட்டான் அப்படின்ட்டு, அந்த டே ஃபுல்லாவுமே எப்ப வருவான்? எப்ப வருவான்னு தான் இருக்கு. டின்னர் முடிச்சுட்டு நீங்க வந்து ரொம்ப நேரம் ஜங்குக்காக வெயிட் பண்ணியிருப்பீங்க. பெட்ரூம்ல அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டே வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில சும்மா அவனோட பெட்ல உட்காந்துருப்பீங்க. தென் கொஞ்ச நேரத்தில அப்படியே தூங்கியிருப்பீங்க அவன் பெட்லயே. கொஞ்ச நேரம் கழிச்சு ஜங்குக் வந்து பார்க்குறான். நீங்க அவனோட பெட்ல ஒரு ஓரத்தில பூனைக்குட்டி மாதிரி தூங்கிட்டு இருக்கீங்க. ஸோ வந்துட்டு உங்கள எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாம அவன் போய் ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா உங்கள ஒழுங்கா படுக்க வச்சுட்டு, தென் அந்த பக்கம் போய் அவன் படுத்துக்கிறான். இப்ப தான் பார்க்குறான் உங்க கை அவன் கட்டவே இல்ல. ஸோ நீங்க பக்கத்துல தானே படுத்துருக்கீங்க. உங்க கைய வந்து அவனோட கையோட அப்படியே கோர்த்துக்கிட்டு, டைட்டா புடிச்சுட்டு அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடுறான். நீங்க வந்து ஒரு மிட் நைட் போலக்கா, தூக்கத்துல வந்து அப்படியே புரண்டு படுக்கும்போது கண்ண லைட்டா தொறந்து பார்க்குறீங்க. பக்கத்துல ஜங்குக். ஃபர்ஸ்ட்டு நீங்க பயந்துடுறீங்க. அப்படியே டப்புன்னு எந்திரிச்சு உட்காந்தா, அவன் வந்து உங்களோட பெட்ஷீட்ட எடுத்து அவன் கவர் பண்ணியிருக்கான். தென் அவனோட பெட்ஷீட்ட வந்து உங்களுக்கு கவர் பண்ணி விட்டுட்டு, கை மட்டும் புடிச்சிருக்கான். ஸோ நீங்க அப்படியே யோசிக்கிறீங்க. உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக, அவன் எவ்வளோ விஷயம் பார்த்து பார்த்து பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு அவன புடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவன் மேல ஒரு லவ் வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்க அந்த பெட்ஷீட் அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு, உங்க பெட்ஷீட்டோட அவன அப்படியே அவனுக்கும் கவர் பண்ணி விட்டுட்டு, தென் அவன் மேல அப்படியே லைட்டா கை போடுறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. ஸோ டக்குனு கண்ண மூடிக்கிறீங்க. மறுபடியும் அப்படியே ஒரு ஒரு ஐஸா ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அவன் வந்து முழிக்கலாம் இல்ல. ஸோ நீங்க ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளா கை போட்டுட்டு, அப்படியே தூங்கலாம் அப்படின்ட்டு மறுபடியும் வந்து தூங்க ஆரம்பிக்கிறீங்க. இப்ப ஜங்குக் அப்படியே கண்ண தொறந்து பார்க்குறான். நீங்க இப்படியெல்லாம் பண்றது அவனுக்கு ஒரு மாதிரி புடிச்சிருக்கு. ஸோ அவனுமே சிரிச்சுட்டு தூங்க ஆரம்பிச்சிடுறான். தென் நெக்ஸ்ட் டே நீங்க தான் ஃபர்ஸ்ட்டு எழுந்திரிச்சு, தென் ஃப்ரெஷ்அப்லாம் ஆயிட்டு, அப்படியே சோஃபால போயிட்டு உட்காந்துருக்கீங்க. எப்போ ஜங்குக் எந்திரிப்பா அப்படின்ற மாதிரி. ஸோ அவனுமே ஒரு 1/2 அன் ஹவர் பக்கம் போனதுக்கப்புறம் எந்திரிக்கிறான். நீங்க அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க அவன பார்த்துட்டு. இப்ப அவனே எந்திரிச்சு குட் மார்னிங்லாம் சொல்லிட்டு, அவன் பாட்டுக்கு ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வந்து கிளம்பிட்டு இருக்கான். ஐயோ! ஏன் எப்படியாவது கேட்டுரு. ஆனா எப்படி கேட்கறது? அப்படின்னு நெயில பைட் பண்ணிட்டே உட்காந்துருக்கீங்க. அப்ப ஜங்குக்கும் இதெல்லாம் மிரர் வழியா பார்த்துட்டே கிளம்பிட்டு இருக்கான். இருந்தாலும் உங்க வாயிலேருந்தே வரட்டுமே அப்படின்னு விட்டுட்டான். ஸோ நீங்களும் அப்படியே வந்து ஒரு மாதிரியா நர்வஸாவே உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்ப ஜங்குக், அ "வயன் நான் கிளம்பிட்டேன். அம் போயிட்டு வரேன்" அப்படின்ட்டு கிளம்புறான். அ அ "ஜங்குக்" அப்படின்னு கூப்பிடுறீங்க. "ஆ சொல்லு வயன்." "அ இல்ல அது வந்து அ சொல்லு வயன் என்னாச்சு?" "அ இல்ல நேத்து அந்த கிஃப்ட்டு அது அது வந்து சொல்றேன்னு சொல்லியிருந்தீங்கல்ல." "அ எந்த கிஃப்ட்டு?" "ஓ! விளையாடுறாரே. அ அதான் இந்த ரிங்கு, பாக்ஸு, கப்பிள் ரிங்கு." அது உன் ஃப்ரெண்டு தானே அனுப்பி வச்சான். அது அவன்ட்ட கேளு."
அப்படின்ட்டு சிரிக்கிறான். ஐயோ! ஜங்குக் ஏன் இப்படி விளையாடுறீங்க? அப்படின்னு உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஜங்குக் சொல்லுங்க அப்படின்றீங்க. இப்ப அவனும் சிரிச்சுக்கிட்டே, சரி அத எடு அப்படிங்கிறான். ஸோ நீங்களும் வேகமா போயிட்டு அத கப்போர்ட் ஓப்பன் பண்ணி எடுக்குறீங்க. இப்ப ஜங்குக் அத கையில வாங்கிட்டு, உங்ககிட்ட வந்து நின்னுட்டு அத பார்த்துக்கிட்டே, உன் ஃப்ரெண்டுக்கு உன்ன திரும்பவும் மேரேஜ் பண்ணிக்கணுமாம் அப்படிங்கிறான். இப்ப நீங்க அப்படியே யோசிச்சுட்டு, அ அது எப்படி? எல்லாரும் ஒரு தடவ தான மேரேஜ் பண்ணிப்பாங்க. திரும்ப எப்படி பண்ண முடியும்? அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. இப்ப ஜங்குக் அப்படியே சிரிச்சுட்டு, உங்கள மிரர் முன்னாடி நிறுத்தி, அவன் பேக் சைட்லேருந்து ஹக் பண்ணிக்கிட்டு, பெரிய ஹால்ல கிராண்டா பேரண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், சிபிலிங்ஸ், கசின்ஸ் இன்னும் எக்ஸெட்ரா எல்லார் முன்னாடியும் ஒரு தடவ தான் மேரேஜ் பண்ண முடியும். ஆனா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆசைப்பட்டா, அவங்க மட்டும் தனியா டெய்லி கூட மேரேஜ் பண்ணிக்கலாம். அப்படின்றான். ஸோ நீங்க அப்படியே மிரர்ல அவன பார்த்துட்டே இருக்கீங்க. என்ன பண்ணிக்கலாமா? அப்படின்னு கேட்குறான். ஸோ நீங்களும் வந்து சிரிச்சுட்டு ஓகேன்ற மாரி ஹெட்ட மட்டும் லைட்டா ஆட்டுறீங்க. ஸோ தென் உங்கள திருப்பி உங்களோட ஹேண்ட நல்லா ஹோல்ட் பண்ணி, உங்களோட ஃபிங்கர் அப்படியே புடிச்சுட்டு, "அயன், உனக்கு நான் ஃபர்ஸ்ட்டு ரிங் போடும்போது எந்தவித ஃபீலிங்ஸும் இல்லாம, அண்ட் எந்தவித ஆசையும் இல்லாம, ஏதோ கடமைன்னு போட்டேன். ஒத்துக்கிறேன். ஆனா இப்போ அப்படி இல்ல. எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. தென் எல்லாமே புடிச்சிருக்கு." அப்படின்ற ஒரு ஃபீலிங்கில ரொம்ப ஆசையா போடுறேன். அப்படின்னு சொல்லிட்டு, அத வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியா வந்து அந்த ரிங்க போட்டு விடுறான். தென் நீங்களும் வந்து அவனோட ஹேண்ட நல்லா கிரிப் பண்ணி, ரொம்ப உரிமையா வந்து போட்டு விடுறீங்க. ஸோ இதுலயே அவனுக்கும் புரியுது. தென் அவன் அப்படியே உங்கள கிட்ட இழுத்து, உங்க லிப்ஸ்ல அப்படியே கிஸ் பண்றான் சாஃப்ட்டா. நீங்க அப்படியே மெதுவா ஐஸ க்ளோஸ் பண்றீங்க. எப்படியோ ஒரு 5 மினிட்ஸ் போகுது. அதுக்கப்புறம் கிஸ்ஸ பிரேக் பண்ணிட்டு, உங்க ஃபோர்ஹெட்ல அவனோட ஃபோர்ஹெட் வச்சுட்டு, "அயன், ஐ லவ் யூ. ஐ லவ் யூ ஸோ மச். எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பாஸ்ட் லைஃப் பற்றியெல்லாம் எனக்கு தேவையில்ல. உன்னை பற்றி நான் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ எப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் உன்னை யாரும் நான் ஹர்ட் பண்ண விட மாட்டேன். நீ என்னை தாராளமாக நம்பலாம்." அப்படின்றான். ஸோ நீங்களும் அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. "ஏய், என்னடி ஹக் மட்டும் தானா? வாய தொறந்து நான் சொன்னேன்ல, நீயும் சொல்லு." அப்படிங்கிறான். இப்போ நீங்க அவனோட செஸ்ட்ல ஃபேஸ் வச்சு இல்ல அப்படிங்கிற மாரி ஹெட்ட மட்டும் நல்லா ஆட்டிட்டு டைட்டா ஹக் பண்றீங்க. "ஏய் வயன், இதெல்லாம் ரொம்ப ஓவர். நான் உன்ட்ட வாய் தொறந்து சொன்னேன்ல, நீயும் சொல்லணும். எனக்கு வாய் தொறந்து சொன்னா தான் பிடிக்கும்." அப்படிங்கிறான். ஸோ நீங்க வந்து மறுபடியும் நோ நோ அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஒரு மாரி ரொம்ப ஷை ஆகுறீங்க. இப்போ அவன் அப்படியே ஹக்க பிரேக் பண்ணிட்டு, "சரி பரவால்ல. உனக்கு எப்போ தோணுதோ அப்போ சொல்லு." அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போறான். இப்போ வேகமா நீங்க ஓடி போய் அவன பேக் சைட்லேருந்து ஹக் பண்ணிட்டு, "ம்ஹ்ம். ஐ லவ் யூ டூ." அப்படிங்கிறீங்க. இப்போ அவன் சிரிச்சுட்டு, "ஆ, என்ன சொன்ன?" "ஐ லவ் யூ டூ." கேட்கல. "ஜங்குக் விளையாடாதீங்க. எனக்கு ஷையா இருக்கு." "ஓ, அப்படியா? சரி, சரி. சீக்கிரமே இந்த ஷைனஸ் எல்லாம் போக வச்சுடுறேன்." "ஜங்குக், நீங்க போங்க முதல்ல." அப்படின்னு சொல்லி அப்படியே பேக்லேருந்து பிடிச்சி தள்ளுறீங்க. ஸோ அவனுமே சிரிச்சுட்டு, "என்ன வயன் இவ்ளோ ஷை ஆகுற? வேலைக்கு ஆகாதே." அப்படிங்கிறான். "ஜங்குக், நீங்க ரொம்ப மோசம். ஏய், நான் இன்னும் உன்ன எதுவுமே பண்ணல. அதுக்குள்ள மோசம்லாம் பேர் குடுக்குற? அப்போ ரொம்ப கெட்டவன்லாம் சொல்லுவ போலயே." "ஜங்குக், போங்க முதல்ல, நீங்க வெளிய போங்க." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க புடிச்சு தள்ளுறீங்க. ஸோ நீங்க அவன வெளிய அனுப்பி வச்சுட்டு, அப்படியே டோர்ல சாஞ்சு ஃபேஸ கவர் பண்ணி ரொம்ப ஷையாயி சிரிச்சுட்டு இருக்கீங்க. ஜேகேவும் சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து போயிடுறான். நீங்க அதுக்கப்புறம் அந்த ரிங்க பார்த்து பார்த்து அந்த நாள் ஃபுல்லாவுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. அவன் வந்து கிஸ் பண்ணது, ஹக் பண்ணது, லவ் யூ சொன்னது எல்லாமே மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கு. ஷை ஆகி அந்த நாள் ஃபுல்லாவே உங்க சீக்ஸ் எல்லாம் வந்து பிங்கிஷ்ஷாவே இருக்கு. ஸோ அன்னைக்கு ஃபுல்லா உங்களுக்கு எந்த கிஃப்ட்டுமே வரல. ஆனா நீங்க அத பத்தி யோசிக்கவே இல்ல. சடன்லி ஈவினிங் ஒரு 3:00 போல ஒரு கிஃப்ட் பாக்ஸ் வருது. நீங்க அப்படியே அத பார்த்ததுக்கப்புறம் தான், "இன்னைக்கு ஃபுல்லாவே கிஃப்ட் பாக்ஸ் வரலையே!" அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. இப்ப அத எடுத்து ஆர்வமா ஸ்மைல் பண்ணிக்கிட்டு ரூம்ல போய் ஓப்பன் பண்றீங்க. பண்ணா அதுல வந்து ஒரு ஸ்டிக்கி நோட், "அயன், இது நான் ரொம்ப ஆசையா வாங்குனேன்." அப்படின்னு இருக்கு.
ஸோ நீங்க அத ரொம்ப ஆர்வமா ஓப்பன் பண்றீங்க. அதில வந்து ஒரு ட்ரெஸ் இருக்கு. பார்த்தா அது ரொம்ப ஷார்ட் ட்ரெஸ்ஸு. ரொம்ப ரொம்ப ஷார்ட்டா இருக்கு. ஸோ நீங்க அத பார்த்துட்டு, "ஜங்குக் நீ ரொம்ப மோசம்" அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அந்த ட்ரெஸ்ஸ அப்படியே அந்த பாக்ஸ்குள்ள வச்சு மூடிடுறீங்க. ஐயோ! ஏன் தான் இப்படி பண்றாரோ? அப்படின்ட்டு நீங்க மறுபடியும் ஷை ஆயிட்டு இருக்கீங்க. தென் இதே மாரி அடுத்த ஒரு 1 ஹார் இல்ல 1/2 அன் ஹவருக்கு ஒருக்கா ட்ரெஸ்ஸஸ் வந்துட்டே இருக்கு. சேம் பேட்டர்ன்ல தான் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் தான் வித்தியாசமா இருக்கு. எல்லாமே ஷார்ட் ட்ரெஸ் தான். ஐயோ! ஜங்குக் என்ன இது? அப்படின்னு சொல்லிட்டு அத ஒண்ணு ஒண்ணையும் ஓப்பன் பண்ணும்போது ரொம்ப வந்து ஒரு மாரி ஷை ஆகுறீங்க. ஸோ இப்படியே நைட் ஆகுது. ஜங்குக்கும் வீட்டுக்கு வரான். நீங்க நல்லா கால்லேருந்து தலை வரைக்கும் பெட்ஷீட்ட போட்டு படுத்திருக்கீங்க. நீங்க தூங்கிட்டீங்க அப்படின்னு நெனச்சுக்கிறான். ஸோ உங்கள எந்த டிஸ்டர்பும் பண்ணல. அவன் பாட்டுக்கு போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு, பெட்ல உட்காந்து மொபைல் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கான். அப்ப நீங்க டக்குன்னு உங்களோட ஃபேஸ் மட்டும் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. இப்போ அவங்கள பார்த்துட்டு, "ஏய்! நீ இன்னும் தூங்கலையா?" அப்படிங்கிறான். நீங்க அப்படியே மறுபடியும் இழுத்து மூடிக்கிறீங்க. "என்ன இவ?" அப்படின்ட்டு ஒரு மாதிரி பார்க்குறான். அ "ஜங்குக்" அப்படின்னு மூடிட்டே கூப்பிடுறீங்க. ம் "சொல்லு அயன், என்னாச்சு? உடம்பு ஏதாவது சரியில்லையா?" "அ இல்ல, அந்த லைட்டு கொஞ்சம் ஆஃப் பண்றீங்களா?" "அ ஏன்?" "பண்ணுங்களேன்." அப்ப அவனும் ஆஃப் பண்றான். இப்போ கொஞ்சம் கேஷுவலா நீங்க பெட்ஷீட்ட வந்து எடுத்து, அப்படியே ஃபேஸ் மட்டும் தெரியிற மாரி ஓப்பன் பண்ணி போடுறீங்க. உங்க பெட்டு பக்கத்துல ஒரு குட்டி லேம்ப் லைட் மட்டும் இருக்குது. ஸோ, அந்த வெளிச்சத்துல உங்களோட ஷோல்டர்ல இருக்கிற அந்த குட்டி ஸ்லீவ் தெரியுது. ஸோ, அந்த ட்ரெஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கண்டுபிடிச்சிடுறாரு. "ஏய் வயன், நீ நான் சென்ட் பண்ண ட்ரெஸ்ஸா போட்டிருக்க?" அப்படின்றாரு. இப்போ மறுபடியும் நீங்க ஷை ஆயி உங்க ஃபேஸ மட்டும் கவர் பண்றீங்க ஹேண்ட வச்சு. அப்ப அவன் சிரிச்சுக்கிட்டே பெட்ஷீட் அப்படியே ரிமூவ் பண்ணிடுறான். ஸோ, அந்த லேம்ப் லைட்டுக்கும், நீங்க வந்து அந்த ட்ரெஸ் போட்டிருக்கிறதுக்கும் ஒரு மாதிரி ரொம்ப ரொமான்டிக்கா, கியூட்டா இருக்கீங்க. "ஏய் வயன், செம்மையா இருக்கடி. ஐயோ! ஜங்குக் ப்ளீஸ் பெட்ஷீட்ட குடுங்க" அப்படின்றீங்க. "ஏய் அதான் நான் இருக்கேன்ல, இனிமே உனக்கு அது வேண்டாம்" அப்படின்னுட்டு உங்க மேல அப்படியே லைட் ஆயிட்டு, உங்க ஃபோர்ஹெட்டு, உங்க நோஸு, லிப்ஸ்ன்னு அப்படியே கிஸ் பண்றான். நீங்களும் ஒரு மாதிரி ஐஸ க்ளோஸ் பண்ணிட்டு, அவனோட பேக் ஹெட் அப்படியே ரப் பண்றீங்க. தென் ஒரு ரொமான்டிக்கான நைட் உங்களுக்கு போகுது. அப்படியே ஒரு 2 மந்த்ஸ் போகுது. இப்ப நீங்க பிரெக்னன்ட். ஸோ வீட்ல எல்லாருமே ரொம்ப ஹாப்பி. நீங்களும் ஜேகேவும் உங்களோட லைஃப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. தென் நீங்க பிரெக்னன்ட் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நியூஸ் கேட்டு உங்க ஃப்ரெண்ட் உங்கள பார்க்க வரா. நீங்க ரூம்ல இருக்கீங்க. அங்க வந்த உடனேயுமே உங்கள ஹக் பண்ணிட்டு, உங்க பக்கத்துல உங்க பெட்ல உட்கார்றா. "ஹே வயன், இது நிஜமாவே ஜேகேவோட பெட்டா?" அப்படின்னு சொல்லி கேட்குறா. "ம், ஆமா." ஆ ஐயோ! இதெல்லாம் நான் நான் ஃபோட்டோஸ்ல தான் பார்த்துருக்கேன். இப்ப நேர்ல, அதுவும் ஜேக்கோட ரூம்ல, அவன் பெட்ல வந்து உட்காந்துருக்கேன். ஐயோ! எவ்வளோ ஜாலியா இருக்கு. ஏய்! அது என் புருஷன்டி. இருந்துட்டு போதும். இப்ப என்ன? நான் ஒண்ணும் உன் புருஷன்லாம் கேட்கல. நான் என்னோட பன்னி பாயோட ரூம்ல வந்து உட்காந்துருக்கேன். என் குக்கியோட பெட்ல உட்காந்துருக்கேன். அப்படின்னு சொல்லி அவ வந்து சொல்லிட்டு இருக்கா. நீங்க அப்படியே அவள பார்த்து முறைச்சிட்டு, சிரிச்சுட்டு இருக்கீங்க. ஏய் வயன்! நீ எல்லார் கூடயும் நல்லா பேச ஆரம்பிச்சுட்டியா? எல்லாரும் உன்கிட்ட நல்லா பேசுறாங்களா? ம். எல்லாருமே ரொம்ப நல்லா பேசுறாங்க. தென் எல்லாருமே என்ன ஒரு குழந்த மாரி பார்த்துக்கிறாங்க தெரியுமா? இன்னைக்கு காலையில கூட ஆரம்பப்பா வந்தாரு. எனக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் குடுத்துட்டு, என்ன நல்லா ஹெல்தியா சாப்பிடுங்கலாம் சொல்லிட்டு போனாரு தெரியுமா? என்னது? ஆரம் வந்தாரா? ஐயோ! ஏய் வயன்! என்னையும் கூட்டிட்டு போய் பேசலாம் வைக்கிறியா? எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குடி. இப்ப யாருமே வீட்ல இல்லையே! நைட்டு தான் வருவாங்க. ஆ சண்டே வேணா நீ வா! நான் வந்து கூட்டிட்டு போறேன். எல்லார் கூடயும் ஒரு நாள் ஃபுல்லா இருந்து பேசு. எல்லாரும் ஜாலியா பேசுவாங்க. என்னது? ஒரு நாள் ஃபுல்லாவா? ஐயோ! என்னோட பிறவி பலனே அடைஞ்ச மாதிரி இருக்குமே! ஏய்! எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஞாபகம் இருக்குல்ல? ஏய்! என்னடி பெருசா கல்யாணம், ஒய்ஃப்ன்னுட்டு. என்னதான் நீங்க ஒய்ஃபா இருந்தாலும், எங்கள மாதிரி வருமா? எங்க இடத்த என்னைக்குமே உங்களால பிடிக்க முடியாது. ஆஹா! என்னடி சக்காளத்தி சண்டை போட வந்திருக்கியா? அப்போ உங்க ஃப்ரெண்ட் உங்கள பார்த்து சிரிச்சுட்டு, "சக்காளத்தி சண்டையா? அப்படியெல்லாம் வந்தா சக்காளத்தியா இல்ல, சக்காள தீஸா தான் வருவோம்." அப்படின்னு சொல்லி சொல்றா. இப்ப நீங்களும் அவள ஏற இறங்க பார்த்து சிரிக்கிறீங்க. சரி, என்ன கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டு திரிஞ்ச?
இப்ப என்ன? புல்ல வாங்கிட்டு உட்காந்துருக்க. என்ன ஆச்சு? அப்படின்னு கேட்குறா. இல்லடி. நம்மலாம் நெனச்ச மாதிரி ஜேகே கிடையாது. எல்லாத்துலயுமே அவரு வேற மாதிரி தெரியுமா? ஆ, ஆ. தெரியுது, தெரியுது. அதான் வயித்துல ஒண்ணு இருக்கே. அது இல்லடி. நான் சொன்னது எல்லா விஷயத்துலயும். அவர்கிட்ட நான் என்ன பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஏய்! என்னடி சொல்ற? சொல்லிட்டியா? ம். சொல்லிட்டேன். ஆனா, அதுக்கு அவரு பெருசா எந்த ரியாக்டும் ஆகல. என்ன ரொம்ப நல்லா கேர் பண்ணாரு. நல்லா கவனிச்சுக்கிட்டாரு. எனக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ, அதெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சாரு. எனக்காக ரொம்ப வெயிட் பண்ணாரு. எவ்வளோ பெரிய மனுஷன். அவரு நெனச்சிருந்தா, என்ன தூக்கி போட்டு வேற ஒரு பொண்ண பார்த்துட்டு போயிருக்கலாம். ஆனா, அவர் அப்படி எதுவுமே பண்ணல. எனக்காக வெயிட் பண்ணி, என்ன புரிஞ்சுக்க வச்சு, அதுக்கப்புறம் லவ்வ சொல்லி, எங்க லைஃப்ப ஸ்டார்ட் பண்ணி, என் பாஸ்ட்ட பத்தி என்னையவே இதுக்கப்புறம் யோசிக்கக்கூடாதுன்னு சொல்ட்டாரு. இப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்காக நான் மாறுறதுல தப்பு இல்லைன்னு தோணுச்சு. மாறிட்டேன். அப்ப நீங்க அப்படியே ஒரு சின்ன ஸ்மைலோட சொல்றீங்க. தென் உங்க ஃப்ரெண்டும் வந்து உங்கள ஹக் பண்ணிக்கிறா. நீங்களும் ஜங்குக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கான, லவ்வபிளான லைஃப்ப லீட் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க. ஸோ ஹாப்பி எண்டிங். ஓகே. இந்த எஃப்எஃப் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. பேக்ரவுண்ட்ல ஏதாவது நாய்ஸ் இருந்துச்சுன்னா சாரி. ஓகே. லவ் யூ ஆல். பாய்.